ஏண்டா பன்னாட பரதேசி, வயிற்றுக்கு சோறு தானே தின்னுறீங்க, வேறு ஏதாவது தின்னுறீங்களா என்ன? ஏண்டா ஒரு வீடியோனால எங்கள் அரசியல் மாறிடுமா என்ன? ஒரு அஜித்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அஜித் ஏன் சினிமா ஃபீல்டில் இவ்வளோ தடுமாறுறான்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கான். நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால தான் அஜித் ரசிகர்களோ விஜய் ரசிகர்களோ மோதிக்கிறாங்கன்னு. டேய், வீடியோ முழுசாக பார்த்தியா இல்லையா? அஜித்துக்கு ஏன் சினிமா வாழ்க்கை இவ்வளோ தடுமாறுது, அஜித் ஏன் கோலா கம்பெனியில் விளம்பரம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் அது. நீ சம்மந்தமே இல்லாமல் அரசியல் கொண்டு வர. சரி, அரசியலே பேசுவோம். விஜய் ரசிகன் முதல்ல விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு ஒன்றால் 100% சொல்ல முடியுமா? நீங்கள் அஜித் ரசிகர்கள்கிட்ட போயிட்ட ஒரு வீட்டில் ஒருத்தர் எலெக்ஷனை நிற்கிறான்னா அந்த வீட்டுக்காரங்க அவனுக்கு ஓட்டு போடுவாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. தெரியுமா தெரியாதா? அவன் மனசுக்குள்ளே ஒவ்வொரு ஹீரோ ஒவ்வொரு அரசியல்வாதி உள்ளே புகுந்திருப்பான். அவனுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். நீங்கள் சினிமா நடிக்கிறதுனாலையோ இல்லை உங்களுக்கு கூட்டம் போடுறதுனாலையோ உங்களுக்கு வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டு போடணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது கிடைக்கவும் கிடைக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அரசியல் களம் வேறு, சினிமா களம் வேறு.